எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தூரத்தில் இருக்கிற என்னுடைய மகள் குடும்பத்தில் சார்பாகவும் அதற்கு மேலாக என் அன்பினும் மேலான தெய்வீக மகிழ்ச்சி சபை சகோதர சகோதரிகளினுடைய ஐக்கியத்துக்காகவும் ஜெபித்து என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாத்துக்கும் மேலாக தான் உங்களை வச்சிருக்கேன். தெய்வீக மகிழ்ச்சி கிறிஸ்துவ சபையை ஆரம்பித்த நாள் முதல் இந்நாள் வரை அவருடைய உறுப்பினராக இருந்து கொண்டு ஐக்கியத்தோடு செயல்படுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் தினந்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே எத்தனையோ தேவைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே நாம் இப்போ பாடுறது போல ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி மெரி கிறிஸ்மஸ் என்று அந்த வாக்கு உண்மையாய் நிலவட்டும். நம் உள்ளங்களிலும் நம் வீடுகளிலும் நிலவட்டும். ஏதோ வாய்க்கு பாட்டுக்குன்னு அல்ல, உண்மையாகவே மெய்யாகவே அது மெரி கிறிஸ்மஸ் தான். அது ஹாப்பி கிறிஸ்மஸ். அதை அறியாத ஜனங்கள் தான் அன்னைக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்தார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக மேன்மையை விட்டு முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி பூலோகத்திலே மானிடனாக பிறந்தார். மானிடனாக பிறந்தார் என்று சொன்னால் ஒரு ஏழை குடிசையிலே பிறந்தார். அதுவும் எல்லாம் சொல்லுவாங்க மாட்டுத் தொட்டின்வாங்க. மரியாதை அழைத்து கொண்டு ஜோசப் வீடு வீடா போய் கேட்கிறாரு தங்க இடம். பெத்லஹேமில் ஒரு இடமும் கிடைக்கல. கடைசியில் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மாட்டு தொட்டி தான் அவங்களுக்கு கிடைச்சி. பரலோகத்திலே எத்தனையோ பணிவிடை தூதர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே குழந்தையாய் மரியாளின் மடியிலே மாட்டு தொட்டிலே பிறந்தார். இதற்காக அவர் நம்மை நேசித்தபடியினாலே. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தபடியினாலே. சொந்தமாக எதுவுமே இல்லை அவருக்கு. அப்புறம் பாருங்க, அவங்க தேவாலயத்தில் கொண்டு போய் பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அது கூட சொந்தமா காசு இல்லை அவர்கிட்ட. பலியிடறதுக்கு வெள்ளாட்டு கடா இல்லை. ஒரு ஜோடி புறா வாங்கிட்டு போறாங்க. அந்த ஒரு வருஷம் மாத்திரம் வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது. லூக்கா 2:24 வாசிங்க தம்பி. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது. தம்பி போடுங்க மானிட்டர்ல. லூக்கா 2:24 சொல்லு வாசிமா. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? எருசலேமுக்கு எதுக்கு போனாங்க தெரியுமா? பலியிடுவது. தேவாலயத்தில் பலியிட போனாங்க.
இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பலியிட வந்தீங்க? இப்போ கார்த்திகை அவர்கள் அழகாக நடத்திட்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகணும். எத்தனை பேர் காணிக்கை செலுத்துனீங்க? ஐயோ மறந்துட்டேன்யா, எல்லாம் ட்ரெஸ் பண்ணேன், எல்லாம் எடுத்தேன், எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அக்கா பக்கத்தில் 10 பைசா இருந்தால் கொடுங்கக்கா, போட்டுறேன். அப்படி தான் நினச்சி வாங்கி போட்டீங்க. எத்தனையோ பேர் ஒன்று செஞ்சீங்க. உண்மையாக சொல்லணும், ஆண்டவர் சமூகத்தை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஏழை குடும்பம் அந்த பரமபிதா எப்படியோ தேவாலயத்தில் பலியிட இந்த குழந்தைக்காக போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புறா குஞ்சை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி என்றால் அப்படி அவருடைய ஏழ்மை நிலையை எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலேன்னு நல்லா பாருங்க. லூக்கா தான் ரொம்ப அழகா அவருடைய பிறப்பை குறித்து அழகாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதிலிருந்து அவருடைய ஏழ்மை நிலை மட்டுமல்ல, அவருடைய பிறப்பை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், பெற்றார் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே மகிழ்ச்சியைத்தான் இன்றைக்கு நாமும் அடையும்படியாக வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இயேசு பிறந்தார்ன்ற மகிழ்ச்சி? சும்மா சொல்லக்கூடாது. அப்படின்னா காலையில் 6 மணிக்கு சர்வீஸ்னா 6:05 வந்து 6:10 வந்து அப்படி வரக்கூடாது. 6 மணினா அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து ஜபிக்கணும். ஆக அந்த நிலையிலே வந்தார்கள். அந்த ஏழ்மையில் பிறந்த இயேசு இன்றைக்கு நமக்கெல்லாம் ஆசீர்வாத ஊற்றாய் அமைந்திருக்கிறார். அதுதான் நமக்கு இன்றைக்கு கழிப்பு. அந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், இதை குறித்து தீர்க்கர்கள் முன்னறிப்பு அளித்துக் கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா தீர்க்கன் 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9:6 வசனம் வாசிங்க. ஒரு பாலகன் பிறந்தார். தம்பி மானிட்டர் என்ன ஆச்சுப்பா? வாசிங்கப்பா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நல்லா பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருக்கு எத்தனை அடைப்புக்குரிய போட்டுப்பார். 4 வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்க்கமாக சொல்லிவிட்டார் ஏசாயா. ஆனா எங்க பறக்க போறாரு? மாட்டு தொழில, ஏழ்மை கோலத்துல, அதெல்லாம் சொல்லல. அவர் பிறப்பார் என்ற உறுதியை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொன்னார். ஆகவேதான் அவர் பிறந்தார். இந்த வசனத்தை பார்க்கும்போது நேற்று தினத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு இப்ப எடுத்து பாராட்டிட்டு இருக்காங்க. யார? ஒரு நடிகரை, நான் பேர் கூட சொல்றேன். அவரை பாராட்டுறதுக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்க திருநெல்வேலியில. அந்த மீட்டிங்க்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டாங்க. யாரு? நம்ம ஊழியக்காரில் ஒரு ஆளை. அவர் பேரையும் நான் சொல்லலை. அவர் நல்ல ஊழியக்காரர் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரு எடுத்து பேசும்போது இந்த வசனத்தை எடுத்து பேசுறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு, குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமா? பாருங்க ஐயா, அவர் நாமம் அதிசயமானவர்.
அவர் நாமம் அதிசயமானவர். அதே தான் உட்கார்ந்து இருக்கிற இந்த நான் பேரையே சொல்லிடுறேன், விஜய் அதிசயமானவர். பாருங்க, இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அவர். காசு கொடுத்துட்டா இதையும் பேசுவாங்க போட்டு. அவர் இயேசுவுக்கு இணையானவரா. ஏன்னா இயேசு அதிசயம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஒழுங்கின் தேவனா, ஒழுங்காய் எல்லாவற்றையும் செய்தவர். அதே போல விஜயும் எல்லா மக்களையும் வழிநடத்தி ஒழுங்காக கொண்டு வந்து இந்த மேடையிலே உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே அதிசயமானவர் என்று சொல்லி. நல்ல வேளை அவர் ஆங்கில பைபிளை படிக்காம விட்டுட்டாரு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கணும் தமிழில் போட்டுருச்சு. இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா, யாராவது இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? The sovereignty, the government அப்படின்னு போட்டிருப்பாருங்க. The government shall be upon his shoulder. இந்த கவர்மெண்டே இவர் கையில் வந்துருமா? யார் கையில்? இயேசு கையில் இல்லையா, இந்த நடிகர் கையில் வந்துருமா? இப்படியெல்லாம் பேசி மக்களை பாழ்படுத்துறாங்க. இப்படிலாம் கேட்காதீங்க. வசனத்தை புரட்டுறவர்களும் வசனத்தை குழப்புகிறவர்களும் இன்றைக்கு அதிகமாய் கிளம்பி இருக்கிறார்கள். வேத புரட்டர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் போனா இயேசு ஒரு பிறந்தவர் தான், அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனவர் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை படிச்சு பார்த்தேன். ஒருத்தர் சொன்னா, இயேசு அவர் யூத மார்க்கத்திலே பிறந்தவர், அவர் யூத கலாச்சாரத்தின்படியும் யூத வழக்கத்தின்படியுமே வளர்ந்தவர். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு கன்னத்தை அடைத்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று போதிக்க முடியும்? அது ஒன்றுமல்ல. இந்தியாவுக்கு அவர் 30 வயசுக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு 33 வயசுக்கு முன்னால் வர்றதுக்கு முன்னால் 30 வயசுக்கு முன்னால் என்ன பண்ணாராம்? இந்தியாவுக்கு வந்தாராம். அங்கே புத்தர் வந்து குகையிலே முனிவர் போல இருந்தாராம். அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டாராம். அவர் தான் இந்த சமாதானத்தை சொல்லி கொடுத்தாராம். பாருங்க, இயேசு என்ன மனுஷரா? இயேசு தெய்வம். ஹல்லேலூயா. அதை அறியாம எத்தனையோ பேசுற புரட்டர்கள். ஆனால் இயேசுவை அறியாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக இன்றைக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் நிறுவத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பவுலடிகள் சொல்றாங்க, நான் மறுபடியும். இந்த கலாத்தியர் நிருபத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? கரங்களை வேர்த்தீங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுல முதல்ல வந்து யாரு? பவுல் மாத்திரமா பேசுறாரு. இந்த நிருபத்தை கையை தூக்குனாங்க. யாருமா? ஆமா சொல்லுமா. கலாத்தியர் மாத்திரம் பவுல் மாத்திரமா சொல்றாரு. இப்ப போய் பரட்டக்கூடாது. கையை மாத்திரம் டக்குன்னு தூக்கலையே. சொல்லுமா. பவுல் மாத்திரமா பேசுவாரு? இல்ல, பவுலோடு இணைந்து செயல்பட்ட மற்ற ஊழியக்காரர்களும் இணைந்து சொல்ல வார்த்தை தான். எடுத்து பாசுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். அது முக்கியம் இல்ல. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அப்போஸ்தலனா இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற
எல்லாரும் சகோதரர்கள் எல்லாம். அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த கலாத்தியா நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சபைகளுக்கு ஒரு ஒரு புத்திமதி சொல்லுறார். ஏன் இங்க வந்து பார்க்கிறார், கலாத்தியா நல்ல கிறிஸ்துவை அறிவிக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நல்ல ஜனங்க. ஆனா இந்த ஜனங்க இப்போ மாறிட்டாங்க. இவங்க வந்து கலாத்தியா நாட்டுக்குள்ள பூரும்போது பார்த்தா சுவிசேஷமே மாற்றப்பட்டு இருக்கிறது. மாற்றப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மெய்யான சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே பிரபலமாயில்லை. அதற்கு மாறாக ஒரு புது சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த புது சுவிசேஷம் கலாத்தியா நாட்டுக்குள்ளே நுழைந்த உடனே கலாத்தியா மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கியங்களை சுவிசேஷமாய் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது புதிய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன புதிய சுவிசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப யூதருடைய எல்லா பழக்க வழக்கமும் அவருக்கு தெரியும். யூதர்கள் பொதுவாக மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை வழியாக, இன்றைக்கும் அப்படித்தான் மோசேயைத்தான் அவர்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறார்கள். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த கலாச்சாரம், அந்த யூத மக்கள் உடைய போதனையிலிருந்து நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, அதை சொல்லினா கூட பரவாயில்லைன்னு விட்டுருப்பாரு பவுல். ஏன்னா பவுல் வந்து யூதன், யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். யோவானையும் பேதுருவையும் போல படிப்பறியாத ஜனம் அல்ல. அவர் கமாலியலின் காலிலே நன்கு கற்றுத் தெரிந்தவர். அப்படிப்பட்டவர் இந்த புதிய சுவிசேஷ பரம்பரை பார்த்தவன பயந்தார். என்ன பயிர் சொன்னா, விருத்த சேதனம் வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாமினுடைய விருத்த சேதனமும் வேண்டும் மோசேயோட அப்படின்னு புதிய சுவிசேஷம். இதை பார்த்த உடனே குழம்பி போயிட்டார். இயேசுவை மறந்துட்டாங்க, இயேசுனுடைய ஊழியத்தை மறந்துட்டாங்க. எனக்கு அநேகர் இப்படிதான் ஆராதனையில குட்டும் கும்மாளம் எல்லாம் போட்டு அவன் இவன் சொல்லவே வெக்கமா இருக்கு. ஊழியக்காரங்களே சொல்லவே வெக்கமா இருக்குது. சில வாய்கிலேயே பேசுவான், நான் உங்களுக்காக எதையும் செய்வையானுவான், வர மாட்டான், நிற்பான். வாரத்தில் ஒரு நாள் வந்து தலையை கட்டிட்டு அப்படி அதுவும் தலையை காட்டு புளிய போடுவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இவர்களை பார்த்துதான் பவுல் கவலைப்பட்டு சொல்றாரு, நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன், இவர்கள் மனம் மாற வேண்டும் என்று கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்றார். மனிதன் இந்த பூவிலகிலே பிறந்து தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதனுடைய பாவ நிலையிலிருந்து அவனை அகற்றி மெய்யான தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காகத்தான். வாசிங்க யோவான் 1:12-13 வாசிங்க. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதைத்தான்
அத அடுத்த வருஷம் வாசிங்கம்மா. அவர்கள் இரத்தத்தினாலாவது அவள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மாம்ச சத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் பெறாமல் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர். தேவனால் பிறந்தவர். இதைத்தான் கலாத்தியர்ல பவுலடிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு. திரும்ப வாசிங்க 4:19. என் சிறு பிள்ளைகளிலே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சாயலாய் பிறந்தார், தேவனாய் பிறந்தார். அதே சாயலை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்திலே தான் அவர் மானிடனாய் வந்தார். எத்தனையோ தீர்க்கர்களை அனுப்பியிருக்கலாம், இருந்தாலும் அந்த இரத்தங்களும் அவர்கள் சிந்த போகிற இரத்தங்கள் அவர்களை மீட்புக்கு வழிநடத்தாது என்பதை அறிந்து அவர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இவரே இறங்கி வந்தார். ஆகவே உலக பிரகாரன்படி இவர் ஒரு குழந்தையாய் வர வேண்டும் என்பது அவருடைய சுத்தமாக இருந்தது. அதற்காக ஒரு தாயை அவர் தேடினார். அப்படிப்பட்ட யூத குலத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. 1000 பெண்கள், நல்ல இளம் கன்னிகை இருந்தாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு சகோதரியை மட்டும் ஆண்டவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாவருடைய குணங்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமா இருந்தது. இத்தனைக்கும் இந்த அம்மா ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற என்கேஜ்மெண்ட் நடந்த பொண்ணு. இந்த பொண்ணை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். கன்னிமரியாதை எல்லாம் தெய்வம்னு சொல்றாங்க. அது தெய்வம் அல்ல, ஒரு ஏஜென்ட் மாதிரி. கர்த்தரை பெற்றெடுக்க பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஒரு தாய். இதை அறியாமல் கத்தோலிக்க ஜனங்கள் இன்னும் பெரிய கொடிவிட்டாங்க. ஆனால் இப்போ போப்பு அழகா சொல்லிட்டார், இனிமே அச்சிஷ்ட மரியாதையெல்லாம் சொல்லாதீங்க, ஜபத்துக்கு இயேசுவின் மூலமா என்று முடிங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கய்யா. இயேசுதான், அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆக அந்த கன்னி மரியாதை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அவளை ஏன் நேசித்தது எதற்காக? அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அம்மா கன்னி மரியாதை அப்படி பாடியிருப்பாங்க, ஆண்டவரே என்ன நேசிச்சிங்களே ஐயா, என்ன நேசிச்சிங்களே ஐயா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, நீ கிருபை பெற்றவர், நீ கிருபை பெற்றவர். ஆகவே மரியாதையிடத்திலே காணப்பட்ட குணாதிசயங்களிலே 3 மட்டும் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, அவரிடத்தில் காணப்பட்ட முக்கியமான காரியம் கிரேஸ். கிரேஸ் என்றால் தமிழில் கிருபை. கிரேஸ் வேற, அது பக்கத்துல மெர்சி இருக்கு, அதுக்கும் கிருபைன்னு தான் சொல்லுவாங்க. மெர்சி என்பது இரக்கம், கிரேஸ் என்பது கிருபை. ஒருத்தனுக்கு அளவிட முடியாதது. அவன் நன்றி செய்யாமல் இருந்தா தான் இறக்கப்பட்டு ஏதாவது செய்வான். இது நன்றியே நீ செய்யாட்டியும் கூட உனக்கு மேல இறக்கப்பட்டு செய்யறது தான் கிரேஸ். அல்லேலூயா. அதுதான் கிரேஸ். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-30 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை. கிருபை பெற்ற, பாருங்க, தேவதூதன் பிறந்த உடனேயே, அப்ப அதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு கிருபை பெற்ற ஒரு தாய் இருக்கிறார், அவள்தான் மரியாள் என்பதை அறிந்து கொண்டு
அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தேவதூதன் என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே வாழ்க, 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 கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் இருக்கிறார், என் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டவள் என்றார். கிருபை பெற்றவள், அவள் கிருபை பெற்றவளா என்றார். ஆகவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிருபை இருக்கணும். கிருபை இருக்கணும். கிருபை இல்லைனா கிறிஸ்து உருவாக முடியவே முடியாது. யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குது. யாக்கோபு 4:6 வாசிங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாருக்கு அளிக்கிறாரு? நமக்கு அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு பெருமை இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், எதிர்த்து நிற்கிறார். எவனெல்லாம் தாழ்மையா இருக்கானோ, யாரெல்லாம் தாழ்மை தன்னை தாழ்த்துறானோ அவனுக்கு தான் கிருபை. பெருமைப்பட்ட அவனுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆண்டவர் எழுத்து அவரால் எழுத்து ஒன்னால ஜெயிக்க முடியுமா? யாக்கோபு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. திரும்ப வாசிங்க மத வசனத்தை. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதே 1 பேதுரு 5:5 சொல்றாரு. வாசிங்க. 5:20 தான். 5:5 வாசிங்க. 1 பேதுரு 5. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுங்க இளைஞரே. எத்தனை இளைஞர் இருக்காங்க? கரங்களை உயர்த்திங்க பார்ப்போம். ஐயா, நான்லாம் வயசாகிட்டேயா, நான் அடுத்த நாளில் காவிரியில் பறக்க வைக்க போகிறேன், நான் கிழவன் ஆகிட்டேயா. அப்படி இல்லை, கையை தூக்குப்பா. இளைஞர்லாம் கை தூக்குங்க. இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும் கட்டாயம். மூப்பருக்கு முன்னால காலை தூக்கி போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவர் நிற்க வச்சுக்கிட்டு நீ பேசுற, நான் நின்று தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐயா, இதெல்லாம் அந்த காலையா. இந்த காலம் என்ன காலம்? டிஜிட்டல் வேர்டுயா. இல்லை இல்லை, அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆலோசனையா பேதுரு சொல்றாரு, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை இவனு சொல்றாரு. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாரெல்லாம் தாழ்மையா இருக்கீங்களோ உங்களுக்கு தேவன் கிருபையை கொடு. கிருபை இருக்கிற இடத்துலதான் இயேசு பிறப்பார். இயேசு பிறப்பார். ரமேஷ், கிருபை இதுலதான் இயேசு பிறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேனியல், அப்பா கிட்ட போடா. ஓடுறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவரிடத்தில் காணப்பட்டது கிருபை. அடுத்ததாக அவரிடத்தில் காணப்பட்டது, இதுக்கு வசனங்கள் அநேகமாக நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நேரமானதுனால நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அடுத்ததாக காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, பிலீஃப் அல்லது ஃபெய்த். பிலீஃப்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. பிலீஃப்னா என்ன? அனுஷா, பிலீஃப் தமிழ் தெரியாதுல்ல, இங்கிலீஷ்லயே படிச்சிட்டோம். தமிழ் படிக்கலாங்க. நீங்க சொல்லுமா பிலீஃப்னா என்ன? சத்தமா சொல்லுமா, வாய்க்குள்ள மற்ற சாப்பாடு மேல சாப்பிட சொல்லு. நம்பிக்கை இல்ல, பிலீஃப்னா நம்பிக்கையா? சொன்ன உடனே உட்காந்துச்சு பாரு. ஆமாயா, நம்பிக்கை தாயா. நீங்க என்ன தப்பா சொல்றீங்கன்னு என்ன கேட்கணும். இல்லைன்னு உடனே உட்காந்துடக்கூடாது. பிலீஃப்னா என்னது? நம்பிக்கை. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்,
நல்லா இட்லி சூடாக வச்சு கறி குருமா செய்யணும்னு சொல்லி ஆசை. எல்லாம் கடைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, வீட்டம்மா ஐயோ வெள்ளாட்டுக்கறி இளங்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு. சரின்னு வாங்குறதுக்கு போகிறார். அவருக்கு ஒரு கடை தெரியும். அந்த பாய் கடையில் வெள்ளாட்டுக்கறி தான் போடுவான், செம்மறி ஆட்டுக்கறி போட மாட்டான். அப்போ வெள்ளாட்டுக்கறி வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போகிறாரு. அந்த கடைக்காரன் மேலே அவருக்கு என்னது விசுவாசம். ஒரு நாள் இவன் எனக்கு என்ன செய்ய மாட்டான், முத்த ஆடை போட மாட்டான், செம்மறி ஆடை போட மாட்டான், வெள்ளாடு தான் போடுவான். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சதாக இருந்தாலும் கூட நம்பிக்கையும் மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் மலைச்சுதான் பார்த்தான். தேவகுமாரனை நான் எப்படியா பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி அவள் தேவனிடத்திலே கேள்வி கேட்கறது இல்லை. அதை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவள் அப்படியே நினைச்சு பார்த்தான். அப்போ தேவதூதன் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறான், உடனே கழுதி மேலே ஏறி ஒரு இடத்துக்கு ஓடுறான். எங்க ஊழியக்காரங்கிட்ட போறான். எத்தனை பேர் ஊழியக்காரன்ட்ட ஆலோசனை கேட்க வர்றீங்க? அந்த ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலாக இங்கேயே இருக்கலாம்யா. இவர் பக்திமான். ஊழியக்காரன்ட்ட ஆலோசனை கேட்டு செஞ்ச பண்ணாலதான் என்ன ஆச்சு? இப்போ முடிஞ்சு போச்சு, எல்லாம் அனுபவிச்சுட்ட, இப்போ தூக்கி எறிகிறேன் என்னைய. ஊழியக்காரன் வீட்டுக்கு ஓடுறான். இப்போ ஓடுறான் பாருங்க, மலை வேசத்துல இருக்கிற ஓட்டுக்கு ஓடுறான். ஊழியக்கார பாஸ்டமா எலிசபெத்திட்ட போய் கேட்கிறான். அவன் எலிசபெத்துக்கிட்ட ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்போ வர போறான்னு. அதான் அவன் உள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே அந்த எலிசபெத் என்ன சொல்றா வாசிங்க. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார். லூக்கா 1:45 பா. அங்க போன உடனே ஏற்கனவே எலிசபெத்திட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிற, அதை கேட்கறதுக்கு அவ வருவா. அவளை நீ பாராட்டி உள்ள கூப்பிட்டு அவளுக்கு நீ ஆசீர்வதித்து அனுப்புன்னு சொல்லி அவ என்ன சொல்றாரு? திரும்ப வாசிமா, லூக்கு 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நிறைய பேர் அம்மா கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நீ அம்மா சொல்றதெல்லாம் இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. போகாதேன்னா போவாங்க. பிரஜாதி வீட்டுல போய் கலந்துக்காதேன்னா கலந்துக்குவாங்க. என்னங்க பண்ணுமா, அவங்களெல்லாம் விட்டுட்டுனா சொந்தம் போச்சுன்னா. ஆனா இங்க வந்தவங்க சர்ச்சில் வந்து பாடுவாங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்னை விட யாரும் இல்லை. இங்க பாடுவாங்க. அங்க எங்க அக்காவை எப்படிமா விட முடியும், எங்க அக்கா வீட்டுக்காரை எப்படிமா விட முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னா விசுவாசிகள். அவள் விசுவாசித்தார், அவளை பாக்கியவதி என்று சொன்னார். அந்த விசுவாசம் தான் மனுஷனை மாற்றும். மனதார ஏற்றுக்கொள்ளும் போது எபேசியர்ல 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் எல்லாரும் தரித்துக் கொள்ளுங்க. எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ, ஆண்டவருடைய சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, தெய்வீக மகிழ்ச்சி கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, நீங்க ஆண்டவரை தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள்.
புறஜாதிக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் சேராதீங்க. என்ன பண்றதுயா, எனக்கு என் மகன் கல்யாணத்துல வந்து இங்க மொய் வச்சுட்டு போயிட்டாரு. அவன் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கான், அங்க போய் மொய் வைக்க போறேன். பையன் மொய் வேணாம் மெய்ய வேணாம்யா, வர்றேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு ஜிபே அனுப்புறேன். நேரம் வர முடியாது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை வரேன். அப்படி சொல்ல ஏன் தைரியம் இல்லை? ஏன் தைரியம் இல்லை? காரணம் என்ன? விசுவாச நம்பிக்கையும் தோத்து போச்சு. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், எபேசியர்ல சொன்னது போல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தத்து. இன்னைக்கு காலையில் பாருங்களேன், இன்னைக்கு காலையில் கிறிஸ்துமஸ் நன்னாளில் சர்ச்சுக்கு வராமல் அங்கே என்ன பண்ணுறதுமா, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுமா, அம்மா அப்பாவை பார்க்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போயிட்டு அம்மா அப்பா அங்கே போயிட்டாங்களா? சர்ச்சை முடிச்சுட்டு போகிறது. அருமையான தேவனுடைய சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் நம்ம ஆண்டவரை விட்டு தவறி போகிறோம். அதனாலேயே நம்ம ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொள்கிறோம். ஏன் இன்னும் கடை, ஏன் இன்னும் உனக்கு பிசினஸ்ல போராட்டம், ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை? நல்லா கவனிச்சுக்க. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றா இருக்க வேணும். நான் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே போனேன்னு சொல்லலாம். கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்னவென்றால், the will of God, தேவ சித்தம். தேவ சித்தம். மரியாள் தூதர் சொன்னது, அவன் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, தம்பி உன்னுடைய 65 லட்சம் ரூபாய் கடனை இன்னைக்கு நைட்டே ஆண்டவர் தீர்த்துருவார், போயிட்டு வா. ஆண்டவர் சொல்றார். நான் சொன்னா நம்ப மாட்டேங்க, ஆண்டவர் சொன்னா நம்புவையா? எப்படியாவது 65 லட்சம், 1 லட்சம்னா எப்படியாவது பண்ணிடுவாங்களாம், 65 லட்சத்து எப்படி? அதே மாதிரிதான் மரியாளும் கேட்டாங்க ஒரு வார்த்தை, நான் தான் இன்னும் புருஷனையே பார்க்கலையே. உலக சம்பத் காரியங்களைத்தான் யோசிக்கிறோம் ஒழிய ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய வல்லமை இருக்கிறது என்பதை உணரவில்லை. என் பையன் போனா, என் பையன் காசு கொடுக்காட்டி போனா என் கடனை தீர்க்க முடியாதா? என்னோடு இருக்கிறவர் என் கர்த்தர், அவர் நிச்சயம் கடனை தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை போய் சொல்லுங்க. அந்த எண்ணம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ, ஆண்டவர் உயர்த்தி கொண்டே உங்களை போவா. மரியாளுக்கு அந்த வந்துச்சு. மரியாள் சாதாரண பொம்பளை தானே, அது எப்படி ஆகும்? வாசியமா அந்த வசனத்தை. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றான். கேள்வி கேட்டா உடனே தேவதூதன் என்ன சொல்றாரு பாருங்களேன், அடுத்த வசனம். உங்களுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதான் நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் சொன்னார்னா உடனே ஒரு சப்ஸ்டியூட்டை அங்க அனுப்புவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உடனே உனக்கு துணை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரிடத்திலே வரும். பலம் உன்மேல் நிழலிலும் ஆதலால் அவர் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏன் பாத்தீங்களா? அது ஒண்ணும் சாதாரண பிள்ளை இல்லம்மா, தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. நேற்று இங்க இப்ப எல்லாரும் குடும்ப கீதங்கள் பாட்டாங்க. அதுல ஒரு சகோதரன் வந்தாரு, தன் மனைவியை கூட்டிட்டு வந்தாரு. நான் இப்பொழுது என் மனைவியும் நானும் வந்திருக்கிறேன், என்னுடைய மகன் கேப்ரியலும் வந்திருக்கிறான். அது கூட பிள்ளையவே காணோம், 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க.
அதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு பிறக்கும்னு, அது பிறந்துதான் ஆகும். அதான் என் விசுவாசம். அதான் சித்தம். தேவனுடைய சித்தம் உண்மையை நிழலிட்டுச்சு. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட போறார். ஆகவே நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவு வேணாலும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுல அடுத்த வருஷம் வாசிங்க, 38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன், அப்புறம் தான் பாருங்க, அது வரைக்கும் தேவதூதன் அவர் கூடயே இருந்தார். உங்க வார்த்தைப்படி நடக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டவருக்கு அடிமையை ஒத்துக்கிட்ட பிற்பாடு தேவதூதன் விட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு